பாவம் அப்படி என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு ஒரு விதியாக இயல்பாக விதித்துவிட்ட ஒரு விஷயங்கள்ல உண்டு. மனிதர்கள் என்ன செய்வார்கள்? இந்த உலகத்திலே பாவம் என்பதில் ஈடுபட்டே ஆவார்கள். பாவத்தை தவிர்ந்த ஒரு மனிதர் இல்லை. அல்லாஹு தாலா மலக்குமார்களை படைக்கிற நேரத்தில் அவர்களை பாவமற்றவர்களாக என்ன செய்கிறான்? அல்லாஹு தாலா படைக்கிறான். பாவம் செய்யக்கூடிய உணர்வு, அந்த ஷஹியத், அந்த ஆசை, அந்த எண்ணங்கள் இல்லாத அமைப்பில் மலக்குமார்கள் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? படைக்கிறான். மனிதர்களுக்கு அந்த உணர்வை கொடுத்து அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? படைக்கிறான். பாவத்தை கொடுக்கல, ஆனால் பாவம் செய்யக்கூடிய அந்த உணர்வை கொடுக்கிறான். அதன் விளைவாக நடக்கக்கூடியவைகள் பாவங்கள். பாவம் இறைவனது தக்தீராக இருந்தாலும் அந்த உணர்வு, அந்த ஆசை, அந்த எண்ணம், அவைகளை தரக்கூடிய உள்ளத்தை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? மனிதருக்கு கொடுக்கிறான். மனிதன் படைக்கப்பட்ட உடனேயே இப்லீஸ் என்ன, அந்த இப்லீஸுக்கு ஒரு அறிவிருக்குது. ஆதம சுத்தி வர அந்த நேரத்தில் அரஃப அன்னஹு, அதாவது ஹல்குன் லா யதமால, தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு படைப்பு என்பதை இப்லீஸ் என்ன செய்யறான்? அறிந்து கொண்டான் என்ற செய்தியில் என்ன நம்ம செய்தியை பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் வலம் நஜித் லஹு அஸ்மா, அவருக்கு எந்த விதமான அஸ்மை நாம் காணவில்லை. அஸ்மண்டா ஒரு உறுதியான ஒரு நிலையை அவர்கிட்ட நாம் என்ன செய்யவில்லை, காணவில்லை. யாரை சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதே போல சொர்க்கம் அதை படைக்கப்படுகிறது, நரகம் படைக்கப்படுகிறது. ஜிப்ரீல் போய் என்ன செய்யறாரு? அதை பார்க்கிறாரு. பார்க்கிற டைம்ல சொர்க்கத்தை பார்த்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றார் எண்ணுகிறார் என்றால், இதை பார்க்க, இந்த சொர்க்கத்தை பற்றி கேள்விப்படுகின்ற பார்க்கக்கூடிய எந்த ஒருவரும் இந்த சொர்க்கத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போகாமல் இருக்க மாட்டார். அவ்வளவு ஆசைகள், அவருடைய கவர்ச்சிகள் அதுல இருக்குது. நரகத்தை பொறுத்த வரைக்கும் நரகத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த நரகத்தை பார்த்து விட்டு அதனுடைய நிலைமையை பார்த்து விட்டு அவர் சொல்லுகிறார், அதாவது இந்த நரகத்திலிருந்து எவரும் தப்பாமல் என்ன செய்ய மாட்டாங்க, அதை போகாமல் இருக்க மாட்டாங்க. அவ்வளவுக்குரிய விஷயங்கள் அதில் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்றத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு, அதை சொன்னான்றதை பார்க்கிறோம். அப்ப நரகத்துடைய தண்டனை பயங்கரமானது, சொர்க்கத்துடைய ஆசைன அதாவது மிகவும் உயர்ந்தது. அதில் ஒருத்தர் போகாமல் இருக்க மாட்டாரு. ஆனால் நரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நுழையாம எல்லா விஷயத்துக்கும் தண்டனை அதில் என்ன உண்டு என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ இந்த செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் அப்படி என்று சொன்னால், எங்களுக்கு பாவம் என்பது அதாவது லா புத்த மின்ஹு அல்லது லா மஹாலத, இந்த உலகத்திலே நிகழ்ந்தே ஆகக்கூடிய விதியாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். ஆனால் பாவத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் அடியாரிடமிருந்து எதிர்பார்க்காத உண்டு, விரும்பாத உண்டு. அடியான் அதை செய்யக்கூடாது. அல்லாஹு தாலா கதிரன், இந்த உலக படைப்புல எப்படி வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மனிதனுக்கான உணர்வு, பசி, பட்டினி என்று எல்லாம் படைத்திருக்கிறானோ, அதே போல மனிதனுக்கு அந்த உணர்வையும் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான்? படைத்திருக்கிறான். ஆனா அடியாருக்கு சுதந்திரத்தை கொடுத்து, சிந்தனையை கொடுத்து, நீ இதை என்ன செஞ்சிராத, இதை செய்து விடாதே என்று அல்லாஹு தாலா மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான். இந்த ரெண்டு விதமான செய்திகளையும் குர்ஆன் சுன்னால நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒரு மனிதன், ஒரு அடியான், யாரு அல்லாஹ்விடத்துல பரிபூர்ணமான அடியான் என்று சொன்னால், பரிபூர்ணம் என்றது கிடையாது. ஆனா அல்லாஹ்விடத்துல பரிபூர்ணமான அடியான் யாரு அப்படி என்று சொன்னால், அவனை மிஞ்சி பாவங்கள் நடக்கிறது, அவனாக தேர்ந்தல்ல, அவனை மிஞ்சி பாவங்கள் நடக்கிறது, அவன் தௌபா செய்கிறானே, அந்த அடியான் தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்ந்த தரத்திலே உள்ள ஒரு அடியான். ஆனால் பாவங்கள் அப்படித்தான் எங்களுக்கு நடக்கிறதா என்று கேட்டால் இல்லை. தேர்ந்தெடுத்து தான் பாவங்கள் என்ன செய்கிறது, நடக்கிறது. ஒரு அடியானை மிஞ்சி பாவங்கள் நடக்கும் இந்த உலகத்தில், அது விதி, அது விதி. அப்படி நடக்கிற நேரத்தில் தான் செய்த தவறு என்று சொல்லி அவன் உணர்ந்து தௌபா செய்கிறானே, இந்த அடியானை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், விரும்புகிறான். அதனால்தான் அல்லாஹு தாலா தன்னை தவ்வாப் என்றும், தன்னை கஃபூர் என்றும், தன்னை காஃபிர் என்றும், தன்னை கஃபார் என்றும், தன்னை மன்னிக்க கூடியவன் என்றும், சங்கை உள்ளவன் என்றும், அல்லாஹு தாலா விட்டு கொடுப்பதிலே சந்தோஷப்படுகிறான் என்று பல விஷயங்கள் அல்லாஹ் தன்னை சிபத்தா வச்சுக்கிறான். அல்லாஹ்வுடைய சிபத்து மன்னிப்பவன் என்றா, அதை ஒரு அடியான் சொல்றாரு, நான் பாவம் செய்யாது விட்டால் நீ கஃபார் என்று சொல்கிறாயே, அது எதற்காக அப்படி என்ற ஒரு கவிதையில் என்ன செய்ய வரும் அப்படின்றா, அல்லாஹு தஆலா மன்னிப்பவன் என்றால் அடியான் என்ன, பாவம் செய்கின்றவன், தவறு செய்கின்றவன். ஆனால் இந்த தவறு ஒரு உலகத்துல பரிபூர்ணமான மனிதன் யாருக்கு நம்ம சொல்லலாம்னா, அவனை மிஞ்சி நடக்கிறது. அதாவது அவன் பூரணமாக இருக்க முயற்சி எடுக்கிறான், ஆனா அவனை மீறி என்ன செய்கிறது, பாவங்கள் நடந்து விடுகிறது. உடனே அவன் என்ன செய்கிறான், ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களது பாவங்களுக்கு மன்னிப்பு தேடி விடுகிறார்கள். இதுதான் ஒரு அடியானிடத்து பரிபூர்ணம் என்றது கிடையாது. உலகத்தில் ஒரு பரிபூர்ணம் இருந்தா இதுதான் பரிபூர்ணம். அதாவது மிஞ்சி பாவம் நடந்து, அவனை மிகைத்து பாவம் நடந்து தௌபாவின் பக்கம் விரையக்கூடிய நிலையில் இருக்கிற அடியான் இருக்கிறானே இவர்கள்.
அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இந்த உலகத்திலே மிக உயர்ந்த மனிதர் நம்ம சொல்லக்கூடிய நபிகளா இருக்க கூட அல்லாஹ் தஆலா ஃபஸ்தக்ஃபிர், பாவ மன்னிப்பு தேடுவீராக, வத்துப், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வீராக, அனைத்து மூமின்களும் அல்லாஹ்வின் பக்கம் பச்சாதப்பட்டு திரும்புங்கள் என்ற வார்த்தையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், உபயோகப்படுத்துறத பார்க்கிறோம். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், உங்கள் முந்திய பிந்திய பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான். உலகத்திலேயே தூய்மையான நிலையில உயர்ந்த கட்டத்தில் இருக்க வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை உபயோகப்படுத்துகிறான். எனவே முதல் அம்சமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு அடியான் பரிபூர்ணமாக இந்த உலகத்திலே இருக்கிறான் என்பது அர்த்தம் பாவம் இல்லாமல் இருக்கிறான் என்பது அல்ல. ஆனால் அதை எப்படி சொல்லலாம் என்றால், அவனை மிகைத்து அவனுக்கு தெரியாமல் அவன் அதாவது நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் அவனுக்கு அந்த பாவம் என்ன செஞ்சிடும், அவனுக்கு தெரியாம அவனுக்கு நடந்துவிடும். நடந்து விட்டால் அவன் அதில் தௌபா செய்கின்றவனாக என்ன செய்வான், இருப்பான். இந்த ரெண்டு சிவத்தும் இருக்கும். இருந்து என்று சொன்னா அவன் தான் இந்த உலகத்திலே பரிபூர்ணமான அடியான், அவன் தான் பரிபூர்ணமான அடியான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கூட பெருமை அடிக்கலாது, எனக்கு ஒரு பாவம் இல்லைன்னு அவர் கூட என்ன செய்ய முடியாது, பெருமை அடிக்க முடியாது. முதல் மனிதர், முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இறுதி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சின்ன சின்ன தவறுகளை அவர்களிடமிருந்து வெளிவர செய்தான். அஃபல்லாஹு அன்க், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. லிமா அதின் தலகும், எப்படி நயவஞ்சகர்களுக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பத்ர் யுத்தத்தில் அதாவது ஏற்கனவே அல்லாஹ் தஆலா கதரிலே எழுதி இல்லாது விட்டால் உங்களை மன்னிப்பேன், உங்களுக்கு கடுமையான தண்டனை என்ன செய்திருக்கும், வந்திருக்கும் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்வதை பார்க்கிறோம். ஸோ பாவத்திலிருந்து யாராலும் என்ன செய்ய முடியாது, மனிதர்கள் யாராலும் தப்ப முடியாது. ஆனால் அவர்களில் பரிபூரணத்தில் உச்சகட்டமானவர் யார் என்றால், பாவம் இல்லை என்று சொல்பவன் அல்ல, மிகைத்து பாவம் நடந்து விட்டால் தௌபா செய்து திருந்தி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். ஆனா எங்கள்ல 90% அப்படி அல்ல, தேர்ந்தெடுத்து பாவம் செய்யறவங்க. ஆனால் மிகைத்து பாவம் நடந்து தௌபா செய்யக்கூடியவர்கள் தான் உயர்ந்தவர்கள், இந்த உலகத்தில் அதான் உயர்ந்தவர்கள். அப்படி என்றால் இதை ஒருவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், இதை ஒருத்தர் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வராக இருந்தால் அவர்தான் அப்தாக இருப்பார், அல்லாஹ்விடத்தில் உண்மையான முழுமையான அடியானாக இருப்பார், இந்த பண்புல சிறப்பானவராக இருப்பாங்க. ஆனா நீங்க பார்க்கலாம், சர்வ சாதாரணமாக எங்களோடு பழகக்கூடிய மக்கள் அதிகமானவர்கள் அதாவது தங்களை இந்த தரஜால வச்சு தான் பேசுவாங்க. இப்போ நான் சொன்ன தரஜா இது பூர்ணமான தரஜா, மனிதர்களில் பூர்ணமான தரஜான்னு சொன்னேன், இதில் வச்சு தான் பேசுவாங்க. எந்த தௌபா எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் எனக்கு நான் பாவம் என்று எதுவும் செஞ்ச மாதிரி எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்றான். பாவம் என்று எதுவும் செஞ்ச நான் மிஞ்சி போனால் ஒரு சின்ன வயசில் ஏதோ சினிமா பார்த்த ஒரு ஞாபகம் இருக்கு, அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா பாவத்தை விட்டு காப்பாற்றினான். பார்க்க அவ்வளோ பாவம் விளங்கிட்டா அவருடைய அன்றாட லைஃப்பில் அவ்வளோ. ஆனால் இது என்னது, ஒரு ஹிஜாப், ஒரு தடை. அவர் அவர் சிந்தனையில் தன்னை தூய்மையாக நினைக்கிறார் என்பதற்கான ஒரு ஆதாரம், தன்னை தூய்மையான நினைக்கிறார் என்பதற்கான ஆதாரம். பாவம் நம்ம என்ன பெருசாக செய்கிறோம், அடுத்தவங்களுக்கு சில சாதாரண பொதுமக்கள் இருக்கிற அவங்களுக்கு இந்த அறிவு சம்பந்தமான தெளிவுகள் இருக்காது. அவங்களுக்கு ஒரு 60-70 வயசானவங்க, நீங்கள் பெரும் நான் ஒரு பாவமும் செஞ்சில்லை, அல்லாஹ் என்ன எப்படியும் சொர்க்கத்துக்கு தான் என்ன செய்யணும் போட்டான், அல்லாஹ்வோட விதி என்ன சொர்க்கத்துக்கு தான் போட்டாகணும் என்கின்ற அமைப்பில் பேசக்கூடிய சில முதிய மக்கள் என்ன செய்வாங்க நம்ம பார்த்துருக்குறோம். என்ன காரணம்னா அவர்களுக்கு இந்த ஃபிக்ஹும் இல்லை, பாவங்களை பற்றிய தெளிவும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் சாதாரணமான அறிவும் இல்லாத ஒரு நிலையில் இருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். பாவத்தை உணர்வது, நம்ம மிகைத்து பாவம் எங்களிடத்திலே வெளிப்படும், அதனூடாக நாங்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பது ஆக உயர்ந்த தரஜால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா விதித்து இருக்கிறான். அதிலிருந்து வெளியே வர முடியாது. ஹதீஸ்ல பார்க்கிறோம், நீங்கள் பாவம் செய்யாது விட்டால் அல்லாஹு தஆலா உங்களை அழித்து விட்டு பாவம் செய்து தௌபா செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்யான் கொண்டு வருவான்னு பார்க்கிறோம். அர்த்தம் என்ன, யாராவது 2 பேருக்கு பாவம் செய்யாம இருக்கேன் அர்த்தம் அல்ல. அதாவது உலகத்துல உயர்ந்த உச்சகட்ட மனிதனாக நீங்க இந்த உலகத்துல முயற்சி எடுத்தாலும் உங்களை மிகைத்து பாவங்கள் என்ன செய்யும் உங்களுக்கு நடந்தாகும் என்கின்ற ஒரு நிலையில உள்ளதுதான்.